வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2016ல வெளியான நானி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கும் இருக்கு. ராஜமஹால் அப்படின்ற பேர்ல தான் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க, யூடியூப்லயே இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புதுசா ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு குடி போறாங்க. அங்க போனதுல இருந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. எதனால இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க காரணம் தேடுறாங்க. கடைசியில அந்த காரணம் உங்களுக்கு தெரிய வருது. அது என்ன மாதிரியான காரணம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பாட்டி அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோவோட பேரு அசோக் அப்படின்றது, ஃப்ரெண்டையும் கூட கூட்டு வந்திருக்காரு. இந்த பாட்டி அம்மா இவங்களோட வீடை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அதை வாங்கலான்றதுக்காக தான் அசோக் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த பாட்டியை இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. இவங்களோட பொண்ணும் மாப்பிளையும் அந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. அவங்க தான் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அங்க இருந்த மாப்பிளையும் பொண்ணுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு போல, கடன் பிரச்சனை வந்திருக்கு போல. பொண்ணும் சரி மாப்பிளையும் சரி அந்த கடன் பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை கூட இவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க பார்க்கலான்னு வரும்போது தான் வீட்டுல ஒரு லெட்டர் இருக்கு. கடன் பிரச்சனைனால நாங்க ஊரை விட்டே ஓடி போறோம்ன்ற மாதிரி தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கடன் பிரச்சனை எல்லாத்தையும் இவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. இவங்க பேர்ல இந்த வீடு வந்துரும். ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணு திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க பேர்ல இந்த வீடு வந்திருக்கும். இவங்க இப்ப தனியா இருக்கிறதுக்கு பிடிக்காம ஆசிரமத்துக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடி இந்த வீடை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேலை எல்லாம் இவங்களுக்கு ஏத்துக்கிற வேலையா தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனை சீக்கிரமா வச்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ அசோக் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பாட்டியும் ஏத்துக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய மாளிகை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கு போல. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, சுத்தி பார்க்கலான்றதுக்காக கேமராவெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க பேரு அமிர்தா அப்படின்றது. இப்ப அமிர்தா வீட்டுக்குள்ள வரும்போது வித்தியாசமா மூவ்மெண்ட்லாம் நடக்குது. அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்கு. இவங்க பயந்துகிட்டே வரும்போது ஒரு பொண்ணு சேர்ல ஆடுற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த பொண்ணு மறைஞ்சிடுறா. இப்ப அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பயந்த மாதிரி இவங்க கண்முழிக்கிறாங்க. அப்பதான் இது எல்லாமே அமிர்தான்னு ஒருத்தங்களுக்கு வந்த கனவுன்னு தெரிய வருது. இந்த அமிர்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக்கோட ஒய்ஃபா இருப்பாங்க. அசோக் இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போக போறாரு. புரோக்கரும் டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டும் இவரும் ஒய்ஃபுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபு காஃபிலாம் தரதுக்காக வராங்க. சீக்கிரமா தேவையானது எடுத்துட்டு வா, நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அசோக் சொல்றாரு. இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. இப்ப இவருமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த லேடியும் காசெல்லாம் வாங்கிட்டு சைனை போட்டுடுறாங்க. இவருமே அந்த லேடியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அந்த வீட்டுல தான் ஹீரோ இருந்திருக்காரு போல. ஹீரோவோட குடும்ப வீடு தான் கை மாறி அந்த பாட்டி கிட்ட எல்லாம் போயிருக்க போல. இப்ப திரும்பி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இத பத்தி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. இப்ப ஃப்ரெண்டு கூட இவர் வீட்டை நோக்கி நடக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டுக்கு போன் கால் வருது. மச்சான் நீ மட்டும் போ, நான் போன் பேசிட்டு வரேன்ற மாதிரி இவர் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஹீரோ வீட்டை நோக்கி நடக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வரதை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஃபோர்ஸ் நேரா ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல தான் போகுது. ஃப்ரெண்டு பயந்த மாதிரி கத்துறாரு. இப்ப ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வராரு. ஃப்ரெண்டு போன் மூலியமா ஒரு தகவலை கேட்டு தான் ஷாக் ஆயிருக்காரு போல. அந்த தகவலை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு புரோக்கர் கமிஷன் காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, அவர் ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டே நடந்து போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து குறுக்க வந்த லாரி இருக்குல்ல, இவர் அடிச்சு தூக்கி இருக்கோம். இவர் ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாரு. நம்மளுக்கு இந்த வீடை பேசி முடிச்சு தந்த புரோக்கர் இறந்து போயிட்டான். எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டுக்குள்ள போறது சரியா படல, நம்ம இன்னொரு நாள் வீட்டுக்குள்ள போய்க்கலாம், இப்ப வேணான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேக்குறாரு. நான் சொல்றேன்ல வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவரும் ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போறத லாங்ல இருந்து ஒரு நபர் கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வைன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா நைட் ஹஸ்பண்ட் ஸ்வீட் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவருமே புரோக்கர் இறந்து போனதை பத்தி சொல்லிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு போக முடியல, நான் அந்த இடத்துல வேலையெல்லாம் என்னோட ஃப்ரெண்டை பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம சீக்கிரமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த வீட்டை வாங்குறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கெட்ட கனவுலாம் வந்திருக்கும். அதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. சரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லாம விட்டுறாங்க. இப்ப இவங்களுமே ஒரு நாள் அங்க கிளம்பலான்னு முடிவு பண்ணி கார்ல கிளம்புறாங்க. ஒரு வழியா இவங்க அந்த வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் ஆளுங்களை வச்சு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பழைய வீடா தானே கிடைச்சது, அதை புதுசாக்குற வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அமிர்தாவோட கனவுல ஒரு வீடு வந்தது பாத்தீங்களா, அந்த வீடா தான் இருக்கும். இவங்க டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எதையோ பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு பக்கத்துல வராங்க. இவங்க ஒரு பெரியவரை பார்த்து தான் கத்திருப்பாங்க.
அதாவது ஃப்ரெண்டும் ஹீரோவும் பேசினதை ஒருத்தர் பார்த்தாருல, அந்த பெரியவர் தான் இங்க நிக்கிறாரு. ஃப்ரெண்ட் இருக்காருல, இந்த பெரியவர் பிச்சைக்காரர் மாதிரி தான் இங்கதான் சுத்திட்டு இருப்பாரு, இவரை பார்த்துலாம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப 3 பேரும் வீட்டுக்குள்ள போலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்ட் இருக்காருல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் சாப்பிடுறதுக்காக வரேன், இப்ப கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேர் மட்டும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்போ ஒய்ஃப் அமிர்தா இருக்காங்கல்ல, வீடு சூப்பரா இருக்குங்க, இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் நம்ம வாழ போறோம்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இவரோட ஃபீல்டுக்கு வந்து இவர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வீட்ல இருந்து பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இங்க இருக்க ஒரு நபர் கிட்ட அந்த பழத்தெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த நபருமே பழத்தை வெட்டி சாப்பிடலான்னு வெட்டுறாரு. அப்படி வெட்டும் போது பழம் அழுகி போயிருக்க மாதிரி இருக்கு. என்ன அழுகி போன பழத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பழத்தெல்லாம் கீழே போட்டுறாரு. இப்ப ஹீரோ எல்லார்கிட்டயும் வேலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒரு நபர் இவருக்கு க்ளோஸ் போல, அவர்கிட்ட வீட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஒருத்தங்க வேலைக்காரங்களா வந்தா நல்லா இருக்கும், என் ஒய்ஃபால எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அம்மா கிட்ட சொல்றேன், சீக்கிரமா ஒரு வேலைக்காரியை அனுப்புறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் வீட்டுல இவங்க இருக்கும்போது ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அமிர்தாவும் யாரு என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் யாரு என்னன்ற மாதிரி கேக்குறாரு. வேலைக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்டு சொல்லி வேலைக்காக வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி வாங்க வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இந்த லேடி மட்டும் தனியா வரல, ஒரு சின்ன பையனையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பையனோட கண் பார்வை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. நீங்க 2 பேர் இங்கேயே தங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் அமிர்தா சொல்றாங்க. இப்ப அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, வேக வேகமா சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சாப்பிட்ட ஹீரோ இருக்காரு, உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. இப்ப வேலைக்கு கிளம்புற டைம் வந்துருது. நான் கிளம்புறேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒய்ஃபும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாங்க. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது அந்த வயசான பெரியவர் இருக்காருல, இவங்களை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவங்க சட்டுன்னு பார்த்து பயந்துடுறாங்க. எதுக்காக ஆவுனா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க, வெளியே போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்காருல, வீட்டுல இருக்க அந்த ரூம்குள்ள மட்டும் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த பெரியவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷியா இருக்கிறத பத்தி இந்த பெரியவருக்கு மட்டும் தெரியும் போல. அந்த பெரியவர் சொன்னதுக்காகவே இவங்களுமே வேலைக்காரியை கூட்டிட்டு அந்த ரூமை செக் பண்றதுக்காக வராங்க. அந்த ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் என்னென்னன்ற மாதிரி ஒவ்வொரு திங்ஸா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வீல் சேர் இருக்கு. அதை பார்க்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன வீல் சேர்லாம் வீட்டுல இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப அமிர்தா உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. நீ சீக்கிரமா இந்த இடத்த கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. அதெல்லாம் வேலைக்காரிக்கு தெரியல. வேலைக்காரி இந்த இடத்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி செக் பண்றாங்க. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ இருக்கு. அந்த சின்ன பொண்ணு விளையாண்ட பொம்மைலாம் இந்த இடத்துல இருக்கு. அந்த பொம்மையெல்லாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொம்மைலாம் வீட்டுல இருக்க வேணாம், குப்பை தொட்டியில போட்டுன்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க. வேலைக்காரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த சமயம் ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப பயங்கரமா காயம் பட்டிருக்கு. யாரவரையும் இறந்து போயிட்டாரு போல. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேலைக்காரி இருக்காங்கல்ல, அந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அவர் இறந்து போயிட்டாருன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு மாதிரி ஏதாவது தந்துடலாம்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப நைட் நேரம் வீட்டு நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃபோட உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது போல அன்ஈஸியா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டா சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சவுண்ட் ஹஸ்பண்டுக்கு கேக்குது. இப்ப ஹஸ்பண்ட் அப்படியே திரும்பி படுக்கிறாரு. அப்படி படுத்தவர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃப் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. இப்ப பேய் மாதிரி வேகமா வந்து இவர் அட்டாக் பண்றாங்க. இவரும் பயப்படுறாரு. இது எல்லாம் ஒய்ஃபுக்கு தான் கனவா வந்திருக்கும். எந்திரிக்கிறாங்க. என்ன கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி வேலைக்காரி படுத்துட்டு இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. யாரோ இவங்களை நெருங்கி வர மாதிரி நமக்கு தெரியுது. சட்டுன்னு அந்த ஃபீல் வந்து வேலைக்காரி எந்திரிச்சிடுறாங்க. யார் வந்தது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாரும் பக்கத்துல இல்ல. அதே மாதிரி இவங்க தூக்கி போட்ட பொம்மையை இந்த பையன் பக்கத்துல வச்சிருக்கான். இது எப்படி இங்க வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அமிர்தாவும் காலையில பூவை தலையில வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தலையில எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தான் வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப வேலைக்காரி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பூ வாடி போன மாதிரி இருக்கு. என்னம்மா காலையிலேயே வாடி போன பூவை வச்சிருக்கீங்க, நான் புதுசா பூ வேணா வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது வாடி போன பூவை வச்சிருக்கனா, புது பூவை தான் வச்சேன்ற மாதிரி இவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா பூவெல்லாம் வாடி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புது பூவை தான் இருந்தது, எப்படி வாடிச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் வேலைக்காரிக்கிட்டே இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் கண்ணாடியில இவங்கள மாதிரியே ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் இவங்களை பார்த்து தெனாவட்டா சிரிக்குது. பேய் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு போல. இந்த வேலைக்காரியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, வெளியே உட்காந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதை பேய் மாதிரி ஒரு உருவம் பார்த்துட்டு இருக்கு. போட்டோல ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு தான் இந்த இடத்துல பேயா இருக்கா போல. அதை பார்த்து இந்த பையன் பெருசா பயப்பட மாட்டான். இந்த பேய்கிட்ட
வீட்டையே விளையாடலாம் செஞ்சுட்டு இருக்கான். நீங்க அனுப்பின வேலைக்காரி நல்லா வேலை பாக்குறா, நல்லா சமைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. எது நான் அனுப்பின வேலைக்காரியா? என் அம்மா கிட்ட வேலைக்காரியை அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். என் அம்மா சீக்கிரமா அனுப்புறதா சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நான் யாரையும் அனுப்பலன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அவளாதான் வேலை கேட்டு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த நபர் இருக்காருல்ல, புது ஆளுங்களா அவ்வளவு சீக்கிரத்துல நம்பாதீங்க. அதே மாதிரி உங்க வீட்டை பத்தி ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல பேய் நடமாட்டம்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவரோட ஒய்ஃபுமே இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு கெட்ட கனவா வருதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கா, அந்த வேலைக்காரி ஒருவேளை பேயா இருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. பேய்களுக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, வேலைக்காரிக்கு கால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப கிச்சனுக்கு வந்து அவங்க காலை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சாரி ஃபுல்லா மறைச்சிருக்கு. எப்படியாவது சாரியை தூக்கி பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. பொறுமையா பக்கத்துல வந்து சாரியை தூக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் தூக்கவும் செஞ்சிடறாரு. அவங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல ஒரு பூச்சை பார்த்தன்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த பையன் முறைச்சுக்கிட்டே இவரை பார்த்துட்டு இருக்கான். இவர் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. முதலாளிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அமிர்தா இருக்காங்கல்ல, தலைவாரி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மை இருக்குல்ல, இவங்களை திரும்பி பாக்குற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. கண்ணு அசையுது. இதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. வேலைக்காரியே இந்த பொம்மையை குப்பையில் தானே போட சொன்னேன், இன்னும் போடல போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்மளே போட்டுலான்ற மாதிரி கதவு கிட்ட வந்து வீட்டுக்கு எதிர குப்பை போடுற மாதிரி இடம் இருக்கும், அங்கதான் தூக்கி போட்டுட்டு இவங்களுமே வேகமா வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பொம்மை இருக்குல்ல வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்குள்ள எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திரும்பி தூக்கி போடலான்னு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறாங்க. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ளே இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வீட்டுல படிக்கட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுல அந்த பொம்மை உட்காந்துட்டு இருக்கு. இதை பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க பயத்துல ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிடுறாங்க. அந்த பொம்மை இங்க இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க எங்க பொம்மை இருக்கு, பொம்மையே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க பார்க்கும்போது பொம்மை இல்ல. எங்க இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ தேவையில்லாம யோசிக்காத, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. வேலைக்காரியும் எதுக்குமா சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவங்களுமே நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அம்மா நீங்க சொல்லி நான் கூட 2-3 வாட்டி அந்த பொம்மையை தூக்கி போட்டேன். ஆனா திரும்பி திரும்பி பொம்மை வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. என் பையன் தான் பண்றான்னு நினைச்சேன், என் பையன் கூட பண்ற மாதிரி தெரியலமா. இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரியும் சொல்லிட்டு போறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த பையனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பையன் தான் ஏதாவது பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் பையன் ஒரு மாதிரி வித்தியாசமா இவங்களை கவனிக்கிறான். இப்ப ஹஸ்பண்டுமே வேலைக்காரியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவ கெட்டு போன சாப்பாடை வச்சிருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஐயா சுட சுட ஆக்கன, எப்படி இப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுறாருல, ஒய்ஃப் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன்ற மாதிரி ஹஸ்பண்டுக்காக வேகமா இவங்க ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லிக்கிட்டே சாப்பாடெல்லாம் இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அவ கெட்டு போன சாப்பாடை வச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா பொய் சொல்றா பத்தியா, அதுதான் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ பொய் சொல்ல வாய்ப்பு இல்லைங்க, உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் தலையில பூவை வச்சேன், உடனே வாடி போயிருச்சுங்க. இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி திரும்பி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஆமா அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல் நாள் நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் என்ன நோக்கி வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த புரோக்கரும் இறந்து போனாரு. நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைன்றத சீக்கிரமா நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த இடம் இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எல்லாம் இருந்திருக்குன்றத பாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இருந்திருக்கும். அதாவது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இருந்திருக்கும். இவர் கண்ணாடிக்கு பக்கத்துல நின்னு தான் பார்த்திருப்பாரு. இப்ப கண்ணாடியை விட்டு விலகி போனதுக்கு அப்புறமும் உருவம் போகாம இருக்கு. அது பேய் மாதிரி இவரை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப இவரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக பால்கனி கிட்ட வந்து நிக்கிறாரு. அப்படி நிக்கும் போது பையன் கேட்டு கிட்ட நிக்கிறான். இந்த சின்ன பையன் என்ன கேட்டு கிட்ட நிக்கிறான்ற மாதிரி இவருமே பாக்குறதுக்காக கீழே இறங்கி வராரு. கீழே வந்து பார்க்கும்போது அவன் காணாம போயிடுறான். அதனால இவரும் திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்து பார்க்கும்போது அவன் அவனோட அம்மாக்கு பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள எப்படி உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃப் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி இவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. திரும்பி வேலைக்காரி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. வேலைக்காரி கிட்ட காசெல்லாம் தந்து நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரேடியா உன்னை போக சொல்ல, நாங்க ஒரு வாரம் இருக்க மாட்டோம், அந்த ஒரு வாரம் நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட நம்ம வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே சந்தோஷம் தான் படுறாங்க. இப்ப வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஐஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுல இருந்து இவங்க வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இதை பெருசா நோட் பண்ணாம போயிட்டு இருக்காரு.
இவங்க நான் வெளியே வரமாட்டேன், அதே மாதிரி நீங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. ஒய்ஃப் இவரோட கழுத்தை நெரிக்கிறாங்க. இது என்னோட வீடு, நீங்க யாருமே வராதீங்க, இங்க இருந்து போங்க போங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட தூக்கி எறியறாங்க. இவர் பறந்து போய் விழுறாரு. அதே மாதிரி ஒய்ஃபும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இவரும் ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோவல போடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட பாட்டி இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ஆன்மீக பயணத்துக்காக ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துல இந்த வீடு இவங்க கிட்ட தான் இருந்திருக்கும். அதனால தான் பேரை இந்த வீட்டை வாங்கியிருக்கான்னு புரியுது. அமிர்தா மயங்கி விழுந்தாங்க பாத்தீங்களா, டாக்டர் செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. செக் பண்ண டாக்டர் பெருசா எதுவும் இல்ல, சாதாரண மயக்கம் தான், சீக்கிரமா கண் முழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இவங்கள வந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்க கையிலேயே தின்னூர்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க நெத்தியில வச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. இந்த வீட்டுல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த பாட்டி இருந்த டைம்ல அமானுஷ்யமா எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறமா ஒரு கப்பல் கிட்ட இந்த வீடு போயிருக்கோம். அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. என் பேரன் கேட்டிருந்தா இந்த வீடை வாங்காதுன்னு சொல்லியிருப்பேன், அவசரப்பட்டு வாங்கிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மருமகளுக்கு பால் தரலான்ற மாதிரி இவங்க ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப மருமக இருக்காங்கல்ல, இவங்க மருமக முறை வராது, நான் மருமகனே சொல்றேன். மருமக இருக்காங்கல்ல, சிரிச்சு சிரிச்சு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. என்னமா குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கன்ற மாதிரி இந்த பாட்டி கேக்குறாங்க. நான் குழந்தை தான், அப்படிதான் விளையாடுவேன்ற மாதிரி அவங்க வித்தியாசமா பேசுறாங்க. அவங்க உடம்புக்குள்ள பேய் இருக்கிறது இந்த பாட்டிக்கு தெரியுது. நீ யாரு, என்னோட மருமகளை விட்டு போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. போக மாட்டேன், இது என்னோட வீடு, நீங்க எல்லாருமே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இது என் வீடுன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. எது உன் வீடான்ற மாதிரி இந்த பேய் இருக்குல்ல, இந்த பாட்டியோட கழுத்தை பிடிச்சு தூக்கி எரியுது. அதே மாதிரி இந்த பேயும் மயங்கி விழுந்துருது. இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள அந்த வயசான பெரியவர் வராரு. அந்த பெரியவருக்கு வீட்டுல நடக்கிறத பத்தி தெரியும் போல, ஆனா எதுவும் பேசாம அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பேரனும் பாட்டியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அமிர்தாவை தான் அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது போல, எனக்கு பயமா இருக்கு பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அப்ப அமிர்தா இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. இல்லங்க, எனக்குள்ளதான் ஏதோ நடக்குது, நான் தான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்கிறேன் போல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபுக்கு சமாதானம் சொல்றாரு. இந்த பாட்டி நிறைய ஆன்மீக பயணம்லாம் மேற்கொண்டிருப்பாங்கல்ல, ஒரு குரு மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அவர் இந்த ஊருக்கு வரப்போறது உங்களுக்கு தெரிய வருது, என் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சீடர்கள் கிட்ட சொல்றாங்க. இப்ப சீடர்கள் சொல்லி அந்த குருவை இவங்க வீட்டுக்கு வராரு. பாட்டி இருக்காங்கல்ல, பேத்தி உடம்புல இருக்க அந்த பேயை போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குருவை இவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. இவங்க முதல்ல நார்மலா தான் இருக்காங்க. ஆனா அந்த முக்கியமான குருஜி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தோட மட்டும் இவங்க உடம்புக்குள்ள இருக்க பேய் வெளியே வந்துருது. நீ யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உடலை விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போக மாட்டேன், இது எனக்கான வீடு, இவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முதல்ல நீ யாரு, உன்னை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பேய் சொல்ல மாட்டேங்குது. இவருமே மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி காயத்தை ஏற்படுத்துறாரு. அப்பயும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. அப்பதான் அந்த வயசான பெரியவர் இந்த இடத்துக்கு வராது. இதுக்கப்புறமா அந்த பொண்ணை காயப்படுத்தாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இந்த இடத்துல பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே ஒய்ஃபை தான் முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எங்க இருக்க, என் கண் முன்னாடி வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒய்ஃப் எதிர வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கண்ணை திறக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை மட்டும் பிறக்காம இருக்குது. அது மட்டும் ஒய்ஃபுக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அடிக்கடி பொம்மையை பார்த்து குழந்தை மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹஸ்பண்ட் இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப டாக்டரை செக் பண்றதுக்காக வராங்க. அப்படி செக் பண்ணி ரிப்போர்ட்லாம் வந்துருது. அதுல ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் தான் பிரச்சனை, ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிய வருது. இதை கேட்ட ஹஸ்பண்ட் உடஞ்சு போயிடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க பொம்மையெல்லாம் கொளுத்தி போட்டுலாம் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் குழந்தைய பார்த்து இவங்க பேசி விளையாண்டாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு அது கஷ்டத்தை தரும்ல, அதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இந்த விஷயம் இவருக்கும் புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு நீங்க குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே இவரோட மைண்டுக்குள்ள இது கஷ்டத்தை தந்துகிட்டே இருக்கு. டாக்டர் எந்த வழியும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப புதுசா ஐவிஎஃப்னு ஒரு மெத்தட் வந்திருக்குன்ற மாதிரி டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது வேற ஒருத்தரோட ஸ்பெர்ம கருமுட்டையில செலுத்திட்டா அது மூலியமா குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படி இப்படிலாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. இப்பெல்லாம் நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஹஸ்பண்டுமே ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னங்க சொல்றீங்க, அது எப்படி உங்க குழந்தையா இருக்கும், அந்த மாதிரி குழந்தையெல்லாம் நம்ம பெத்துக்க வேணாங்க, பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ப்ளீஸ் எனக்காக ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபும் சம்மதிக்கிறாங்க. அந்த ப்ராசஸை பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பிரெக்னன்ட்டா ஆயிடுறாங்க.
ஆனா அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு நிறைய குழப்பம்லாம் வருது. நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டோம், பிறக்கிறது நம்ம குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி தெரிய வந்துருச்சுன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, ரொம்ப மோசமா பேசுவாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு குழந்தையுமே பிறந்துருது. எங்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அது கேட்கிற இவர் இருக்கார்ல, அது எப்படி என்ன மாதிரி இருக்கும், இதுதான் என் குழந்தை இல்லையேன்னு சொல்றாரு. என்னங்க இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் இதை கேட்டு ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு குழந்தைய பெருசா பிடிக்க மாட்டேங்குது, குழந்தைகிட்ட பெருசா ஒட்டவே மாட்டாரு. இந்த குழந்தையோட பேர் தான் நானியா இருக்கும். நான் குழந்தைலாம் வேணான்ற மாதிரி தான் சொன்னேன், நீங்க தான் இந்த மெத்தட்ல குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப பொண்ணு பிறந்துட்டா அவகிட்ட நீங்க பாசம்ன்றதையே காட்ட மாட்டீங்க, அந்த பொண்ணு என்னங்க தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒய்ஃப் என்னதான் சொன்னாலும் சரி, இவருக்கு அந்த பொண்ணு மேல கோவமா தான் இருக்கு. அவ என்னோட பொண்ணு இல்லன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்ப எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த பொண்ணு எப்படி பிறந்தான்றதை இந்த பொண்ணுக்கு தெரியாம தான் இவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணுக்கு ஒரு நாள் நைட்டு உடம்பு முடியாம இருக்கு, எங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் காலையில போய்க்கலான்ற மாதிரி அலட்சியமா இவர் பதில் சொல்லிட்டாரு. இந்த கதை சொல்லிட்டு இருக்கவர் இந்த வீட்டுல வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. நம்ம உடனே கிளம்பலான்ற மாதிரி வேலை பார்க்கிறவர் கிட்ட சொல்றாங்க. சரிம்மா, ஏதாவது நான் வண்டியை பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வழியா இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப செக் பண்ண டாக்டர் இருக்காருல்ல, இந்த பொண்ணை போலியோ தாக்கி இருக்கு, இந்த பொண்ணால இதுக்கப்புறம் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணுக்காக தான் வீல் சேரை வாங்கியிருப்பாங்க. எதுக்காகமா அப்பா என்கிட்ட பாசமாவே இருக்க மாட்டாரு, அப்பாக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்கிறா. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, அப்பா என்கிட்ட வெளிப்படையா பாசத்தை காட்ட மாட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்களுக்காக பொம்மை எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும், நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம நானியும் கூட்டு போலான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. வீல் சேர்ல எப்படி கூட்டு போக முடியும், வேணான்னு சொல்லிட்டாரு. அவளுக்கும் 4 இடத்த பார்த்த மாதிரி இருக்குங்க, கூட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வீல் சேர்ல வச்சு பொண்ணை கூட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்க பொண்ணை அதிக பேருக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் பொண்ணை கூட்டு வராங்க. இத பத்தி எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது இவரோட சொந்த பொண்ணு கிடையாது, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட கோவத்தெல்லாம் இது மூலியமா இவங்க வெளிப்படுத்துறாங்க, கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் காதுல விழுதுன்னு தெரிஞ்சே இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இதை கேட்டு கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்ட் அவங்க கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. எனக்கு ஏற்படுற எல்லா அசிங்கத்துக்கும் இவ தான் காரணம்ன்ற மாதிரி வீல் சேரை எட்டி மிதிக்கிறாரு. அந்த பொண்ணு கீழெல்லாம் விழுந்துடுறாங்க. என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவமா பேசுறாங்க. என் மேலதான் தப்பு, நான் குழந்தைய பெத்துக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி முறையில குழந்தைய பெத்திருக்க கூடாது, இவ என்னோட பொண்ணே இல்லன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை மட்டும் பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள சத்தியம்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, ஏங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பார்வையிலேயே இவங்க கேக்குறாங்க. ஹஸ்பண்டுமே தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபை இந்த இடத்துக்கு வந்து ஹஸ்பண்ட சமாதானப்படுத்துறாங்க. எங்க நடந்தது நடந்து போயிருச்சு, மத்தவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவ நம்ம பொண்ணுங்க, நல்லபடியா பாத்துக்கிறது நம்மளோட பொறுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பண்ணதான் தப்புன்றது இந்த ஹஸ்பண்டுக்கும் புரியுது. என்னதான் இருந்தாலும் பொண்ணு கிட்ட அவ்வளவு ரூடா நம்ம நடந்திருக்க கூடாது, இதுக்கப்புறமாவது நம்ம மாறலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பொண்ணு சோகமா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவர் கோவமா நடந்துகிட்டதுக்காக பொண்ணு கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும்பா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அப்பா உன்கிட்ட கோவமாவே பேச மாட்டேன், உன்கிட்ட பாசமா நடந்துப்பேன், நீ கேட்கிற எல்லாமே வாங்கி தருவன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃபும் தள்ளி இருந்து கவனிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு இந்த பொண்ணோட பர்த்டேவா இருக்கும், இதை கிராண்டா நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து இவர் சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வேலைக்காரனா ஒருத்தர் வீட்டுல இருப்பாரு பாத்தீங்களா, அவரு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. அவர் வீட்டுல இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பொண்ணுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. வேற யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுமா, கதவை சாத்தியே வச்சுக்கோ, யார் வந்தாலும் கதவெல்லாம் திறக்காத, அதே மாதிரி யார் வந்து என்ன கேட்டாலும் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இப்ப இவங்க 2 பேருமே கிளம்பலாம் நினைக்கும் போது இந்த பொண்ணு இருக்கால, நில்லுங்கன்ற மாதிரி பக்கத்துல வரா. இப்ப 2 பேருடைய கையும் பிடிச்சு முத்தலாம் கொடுத்துடுறா. இவங்களுமே பதிலுக்கு முத்தலாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறா. ரொம்ப நேரம் சாப்பிடாமயே இவ உட்காந்துட்டு இருக்கா. பேரண்ட்ஸ் அன்னைக்கு நைட்டு முழுக்க வராம இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையிலேயே ஆயிடுது. என்ன பேரண்ட்ஸ் இன்னும் வரலன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நியூஸ் பேப்பர் போடுறவர் வராரு. நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பொண்ணுக்கு பசிக்குது, இருந்தாலுமே சாப்பிட வேணாம், பேரண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறா. இப்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் பாட்டுக்கு நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டே இருக்காரு.
என்ன இவ்வளவு நியூஸ் பேப்பர் பால் எடுக்காம இருக்காங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி வெளியே போயிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஆனா உள்ள இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த வேலைக்காரர் ஊருக்கு போறன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இப்பதான் மொட்டைலாம் போட்டுட்டு திரும்பி வராரு. அப்படி திரும்பி வந்தவர் கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. அந்த அப்பா அம்மாக்கு வெயிட் பண்ணி இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா போல. அப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னு இவருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி இந்த பொண்ணோட பாடியை நம்மளே புதைச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே குழி தோண்டி புதைச்சு வச்சிருப்பாரு. யாரையும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை காப்பாத்துறதுக்காக தான் அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே இந்த உடம்பை விட்டு போகவே மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. எப்படியாவது உடம்பை விட்டு இவங்க போக வைக்கணும்ல, அதுக்கான பூஜை எல்லாம் பண்ணோன்ற மாதிரி இங்க இருக்க சாமியாருமே யோசிக்கிறாரு. இப்ப சாமியார் ஆளுங்க மூலியமா ஒரு பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. அவரை மாதிரியே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த சாமியார் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை வெளியே போக வைக்கலாம்னு நினைக்கிறாரு. நீயே போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு போகவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு உன்னோட அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, உன் அப்பாவை இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அங்க பாரு உன்னோட அப்பா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே திரும்பி அந்த இடத்துல பாக்குறாங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப வயசான மாதிரி தான் மாறி இருக்காரு. அப்பாவை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த பொண்ணு சின்ன பொண்ணா மாறின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது உடம்புக்குள்ள இருக்க பேயை நமக்கு காட்டுறாங்க. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா அப்பாவுக்கு பக்கத்துல வந்துருது. இந்த இடத்துல தான் அப்பா பண்ண சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா பொண்ணு கிட்ட நல்லவர் மாதிரிலாம் பேசினாரு பாத்தீங்களா, ஆனா அப்பாவோட மனசு கடைசி வரைக்கும் மாறி இருக்குது. பொண்ணோட கதையை முடிக்கலான்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது பொண்ணுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, ஒய்ஃப் கொஞ்சம் தள்ளி போகும்போது இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எல்லா சாப்பாடுலயும் விஷத்தை கலந்துருப்பாரு. பொண்ணு சாகட்டோன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிருப்பாரு. ஆனா அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடலான்ற மாதிரி இந்த பொண்ணு சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. சாப்பிடாமே இவங்களோட உயிரெல்லாம் விட்டுருப்பாங்க. உடம்பு முடியாம தான் பொண்ணு இறந்து போயிட்டான்னு நம்ப வச்சிடலான்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. இவர் ஒய்ஃபு கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒய்ஃப் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. நம்ம பண்ண தப்புனால தான் ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புத்தி பேதலிச்சிரும். அதுக்கப்புறம் யாசகம்லாம் கேட்ட மாதிரி இவர் ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு இருந்திருப்பாரு. இந்த சாமியார் தான் அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு போல. உன் அப்பாவை பார்த்துட்டல போன்ற மாதிரிலாம் சாமியார் சொல்லிட்டாரு. அப்பயே இந்த சின்ன பொண்ணு போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு பாசம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றா. அந்த பாசத்தை இப்பயாவது தாங்கன்ற மாதிரிலாம் இந்த அப்பா கிட்ட சாமியார் சொல்லிட்டாரு. இவருமே பொண்ணு கிட்ட இப்ப பாசமெல்லாம் பேசுறாரு. இதுக்கு தான் இந்த பொண்ணு எதிர்பார்த்தா போல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, உடம்பை விட்டு போக ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயினும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த கப்பல் மேற்கொண்டு அந்த வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு நாணின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. நாணி வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுமே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இதோடய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.